கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். பிரியமானவர்களே, முறுமுறுப்பு என்ற வார்த்தை நமது தமிழில் சொன்னால் எப்பொழுதுமே எதையாகிலும் ஒன்றை குறித்து குறை சொல்லும் குணமாகும். இந்த குணம் தேவனுக்கு அருவருப்பானதுங்க. வேதாகமத்தில் எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் ஜனம் 420 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் புலம்பலின் சத்தத்தை தேவன் கேட்டு மனம் இறங்கி மோசேயின் மூலம் ரட்சிப்பை கட்டளையிட்டார். விடுதலை பெற்ற ஜனம் அவர்கள் கண்களால் கண்டார்கள். செங்கடல் அவர்களுக்காக இரண்டாக பிளந்தது. எதிர்த்து வந்த எகிப்தியர் படைகள் அதே கடலில் மூழ்கடித்தார். வானத்தின் மன்னாவால் அவர்களுக்கு உணவளித்தார். தண்ணீர் கிடைக்காத வனாந்திரத்தில் கண்மலையை அடித்தால் தண்ணீர் கிடைக்கும்படியாக செய்தார். கசப்பான நீர் மதுரமாக்கினார். இவர்களின் உடையும் கால்களின் செருப்பும் பழையதாய் போகவே இல்லைங்க. இத்தனையும் கண்களால் கண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த செயல், எகிப்தில் அடிமைகளாய் இருந்த பொழுது எங்களுக்கு குமிட்டிக்காய்களும் வெள்ளரிக்காயும் பூண்டும் கிடைத்தது. இப்பொழுதோ எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. தேவனிடம் அநேக குறைகளை அடுக்கடுக்காக சொன்னார்கள். தேவனுக்கு விரோதமான செயல் முறுமுறுப்பு. அவரின் செயலை அவமதிக்கும் சொல் முறுமுறுப்பு. தேவ கட்டளைகளுக்கு மாறாக செயல்பட்டார்கள். இதனால் தேவனின் ஆசீர்வாதத்தை இழந்தே போனார்கள். இவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்த கானானை இவர்கள் காணவே இல்லை. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இவர்களின் சந்ததியார் கானானை கண்டார்கள். தேவனிடம் ஆசீர்வாதத்தை பெற்றும் முறுமுறுத்தால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். நமக்காக தேவன் வைத்திருக்கும் காரியங்கள் சிறியதோ பெரியதோ, அதில் மன நிறைவோடு தேவ காரியத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லோரிடமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் எப்பொழுதுமே நம்மோடு பழகிறவர்களை குறை சொல்லாது ஒவ்வொருவரிடம் அன்பாய் பழகி அவர்களை உபசரிப்போம். ஆமென்.